ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும். ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும், ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும். ஆனால் கடவுளுக்கு நம்ம எல்லாரையுமே பிடிக்கும். மனிதர்கள் தான் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் எப்பயுமே அதே அன்போடு தான் இருப்பார். கடவுள் வழிபாடு என்பது வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு மன அமைதி. சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை கூட அந்த நம்பிக்கை தடுத்துரும். இப்போ நிறைய பேர் உண்மையான பக்தியை விட யாராவது ஏதாவது ஒன்று புதுசாக ஃபாலோ பண்ணால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு முருகன் கோயிலில் விளக்கேற்றி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ மண்ணில் 6 வெத்தலையை போட்டு பூவை தூவி விளக்கு ஏற்றி குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையுமே கொட்டி கும்பிட்றாங்க. இதை பார்த்து 100 பேர் அதை செய்கிறாங்க. அந்த ஏற்றி சாமி கும்பிட்றாங்க. செவ்வாய்க்கிழமைனா இதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம அதே மண்ணை தான் மிதிச்சுக்கிட்டு போயிட்டு வரோம். அப்படிங்கும்போது நம்ம கால் மிதிப்படுற இடத்துலையே விளக்கேற்றுவோம் சொல்லுங்கள். கடவுளுக்கு விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்பு. பூஜை அறையில் நம்ம ஒரு ஸ்லாப்லேயோ இல்லை ஒரு ஸ்டாண்ட்லேயோ சாமிக்கு எதிர்ப்பால் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அது ஒரு மனநிறைவை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதையே நம்ம கோயிலுக்கு வெளியே ஒரு ஸ்டாண்டில் நெய் விளக்கோ தேங்காய் நெய்லையோ இல்லை நல்ல நெய்லையோ இல்லை பஞ்சலோக எண்ணெயிலையோ விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் செஞ்சதை பார்த்துட்டு மண்ணில் போய் இது இப்படி செய்யலாமா, அதே மண்ணை நம்ம விதிக்கிறோம். அப்போ அதில் எங்கெங்க பாசிட்டிவ் வைப் இருக்குது? நம்ம இதை லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். கடவுளுக்கு விளக்கேற்றுறதுங்கிறது நம்ம பாசிட்டிவ் வைப்புக்காக ஏற்றுறதுங்க. எல்லா நிறைய கோயிலில் பாருங்கள், சாமிக்கு எதிர்ப்பால் ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க, அங்கே தான் விளக்கேற்ற சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா சாமி கீழே வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு சாமிக்கு நேராக விளக்கேற்றுவோம். இந்த மாதிரி மண்ணில் விளக்கேற்றுறதால எந்த யூஸுமே கிடையாது. சொல்லட்டுங்களா, வெத்தலை பாக்குங்கிறது நம்ம கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் பிரித்து போடக்கூடாது, ஒன்றா தான் போடணும்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு இல்லாமல் பூஜை பண்ணுறதில்ல, பூ இல்லாமல் பூஜை பண்ணுறதில்ல, அதே சமயம் விளக்கு இல்லாமல் பூஜை பண்ணுறதில்ல. இப்படி எல்லாமே சாமிக்கு யூஸ் ஆகிற பொருளை மண்ணில் போட்டு ஏன் மாசு பண்ணணும்? அதை சாமிக்கு வாங்கிட்டு போய் கொடுங்களேன். இதை விட இன்னொன்று சொல்லட்டுங்களா, கோயிலுக்கு வெளியே எத்தனையோ பேர் அம்மா ஐயான்னு கையேந்தி நிற்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேணாங்க, உங்கள் கையால் ஒரு படி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுட்டு போய் தானமாக கொடுங்க. அதில் இருக்க புண்ணியம் இந்த மண்ணில் ஏற்றுற விளக்கில் வருமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, கடவுளை கையெடுத்து கும்பிட்டாலே போதும். நம்ம செய்யக்கூடியது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பரவாயில்லைங்க, கடவுளை கையெடுத்து கும்பிட்டு மன உருகி அழுதுட்டு வாங்க, அதுவே பெரிய பக்தி தாங்க. இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதரே இல்லைங்க. அதனால கடவுள் தான் நமக்கு எல்லாமே. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறத 100 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுள் உங்ககிட்ட சொல்லலைங்க, எல்லாமே என் மண்ணில் விளக்கேற்று அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கடவுளுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கக்கூடாதுங்க, கடவுளுக்கு செய்யக்கூடிய செய்முறையும் மரியாதையோடு செய்யணும். கடவுள் எப்போதும் இவன் தான் எனக்கு எல்லாம் செஞ்சான், அதனால் இவனுக்கு தான் செய்யணும், இவன் எனக்கு எதுவுமே செய்யலை, இவனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார். அவர் எல்லாருக்கும் என்ன தரணுமோ அதை தருவார். நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட வைப்பிலிருந்து கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது கடவுள் சக்தி தாங்க. நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கெட்ட வைப்பை கூட தடுக்கக்கூடிய சக்தி கடவுளோட நம்பிக்கை தாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் மனித நேயமும் இருந்தாலே போதுங்க. கடவுள் நம்ம கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாரு. அது என்ன தெரியுமா? இவன் உண்மையான பக்தியோட நம்ம கிட்ட வந்திருக்கானான்னு மட்டும்தான் பார்ப்பாரு. இவன் என்ன கொண்டு வந்திருக்கான், இவன் என்ன செய்வான்னு கடவுள் பார்க்கவே மாட்டாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.